ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் யார் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். அது சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூலை 15 முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது வர ஜூலை 15க்கு அப்புறம் இந்த திட்டம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாம். இதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 15 முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டாலும் 2 குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாதம் ரூ.1000 உரிமை தொகை வழங்கப்படாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது குறிப்பிட்ட 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது, மீதி எல்லாருக்குமே வழங்கப்படும். ஜூலை 15க்கு அப்புறம் இதுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 10,000 இடங்கள்ல இதுக்கான முகாம்கள் ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது. முகாம்கள் திட்டமிடப்பட்டு தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட போகுது. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம இப்போ மெயினாக பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் 10 முதல் 15 லட்சம் பயனாளிகளை சேர்க்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் 1.45 கோடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை முதல் வாரத்தில் இதற்கான முகாம்கள் விண்ணப்ப பணிகள் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்றவுடன் விண்ணப்பங்கள் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முகாமுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்ய போறாங்க. ஜூலை செகண்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா இந்த முகாம்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்கும் 10,000 இடங்கள்ல இந்த முகாம்கள் நடக்க போகுது. அப்போ நீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு போய் விண்ணப்பங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். இதுல மெயினா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும்ல, அவங்களும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கும், அங்கே போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது புதுசா அப்ளை பண்றவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டாலும் சிலருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதன் அடிப்படையில் வார்டு உறுப்பினர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும். ஆனால் மற்ற அதிகார பதவிகளான கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் மேயர்களின் மனைவிகளுக்கு இந்த தொகை வழங்கப்பட மாட்டாது. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் வார்டு உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஆனால் அதை விட பெரிய பதவியான கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவர், மேயர், இவங்க எல்லாத்தோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மனைவிகள், குடும்பத்தார்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக, அரசு மற்றும் கார்ப்பரேஷன் பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ரூ.3000 பென்ஷன் போன்ற குறைந்த பென்ஷன் பெற்றாலும் அவர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. அதாவது கார்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதில் எல்லாமே இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்களே அவங்களுக்கு மெயினாக கிட்டத்தட்ட 3,000 ரூபா தான் பென்ஷன் கிடைக்குது. நான் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. இது போக வேற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கம்பல்சரி கிடைக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் ஜூன் மாதம் தொடங்க உள்ள நிலையில் இந்த 2 பிரிவினருக்கும் ரூ.1000 கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, எம்பி இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவங்க, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை கிடைக்கிறதுக்கு. இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் நான் உங்களுக்கு சொல்றேன். குடும்ப தலைவி அல்லாத பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் தந்தை மற்றும் திருமணமாகாத 2 மகன்கள், 3 மகள்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டில் தாய் உயிருடன் இல்லை என்றால் 21 வயது நிரம்பிய மூத்த பெண்ணுக்கு இந்த தொகை வழங்கப்படும். அவர் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் மகளிர் உரிமை தொகை மூலம் பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ எல்லாருமே பெண்கள் தான் குடும்ப தலைவிகளாக இருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியான அம்மா இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்க. அதில் வயது அதிகமான 21 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. 2-3 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, அதில்
மூத்த பெண் யாரோ அவங்களுக்கு வந்து 21 வயது நிரம்பி இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுடைய தாய் இல்லை அப்படின்னாலும் அந்த பெண்ணுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி புது டீட்டெயில்ஸை புது ரூல்ஸை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது புதுசாக மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற சமயத்தில், இல்லை அப்படின்னா விவாகரத்து பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சமயத்தில் அவங்களோட பேரில் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒரே ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இந்த பணம் கிடைக்கும். இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்பட மாட்டாது. அதாவது ஒரு ரேஷன் கார்டில் 2-3 லேடிஸ் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கார்டுக்கு ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க. 2-3 பேர் இருக்காங்க, எலிஜிபிலிட்டிஸ் வந்து கேட்டகரி வைஸில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரே ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் பணம் கிடைக்காது. அதாவது உங்கள் ஃபேமிலி எல்லாமே பேசிக்காக ஆதார் இதெல்லாமே ரெஃபர் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ செப்பரேட்டாக இன்னொரு ரேஷன் கார்டு இருக்குது, அது மூலமாக நான் வாங்குறேன் அப்படின்னா வாங்க முடியாது. உங்களுக்கு தனி குடும்பம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஏனெனில் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் இருந்தால் அதில் 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும். அதாவது ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, 2 ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது. செப்பரேட் ஃபேமிலி, பையன் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தால் பையன் ஒய்ஃபு தனியாக இருக்காங்க, தனி ரேஷன் கார்டு, அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, தனி ரேஷன் கார்டு, இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அவங்களில் வந்து 2 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரேராக தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கும். அரசு பென்ஷன் பெறுபவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் ஜூலை 15 முதல் தொடங்கப்பட உள்ள நிலையில் தகுதியான பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். அரசு விதித்துள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு இந்த தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. அதாவது எலிஜிபிலிட்டிஸ் பேசிக்கா என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நன்சை நிலம், புன்சை நிலம் 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு மேல உங்களுக்கு இருக்கக்கூடாது. 4 சக்கர வாகனம் அது வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. அதுபோக ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இது எல்லாமே பேசிக். இது போக இன்னும் ஒரு சில பேசிக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். மெயின் உங்களுக்கு வந்து நிலம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் மொத்த குடும்பத்துக்கும் சேர்ந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடாது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொகுசுன்னு சொல்ல முடியாது, நார்மலாகவே ஒரு கார் வச்சுருக்கீங்க, 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இது போக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் மாதிரி நிறைய கள ஆய்வு உங்களுக்கு வந்து செய்வாங்க. இது எல்லாமே எலிஜிபிலிட்டியாக இருக்கா, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்களா அப்படின்னு எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும். எனக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கேன், ஆனால் அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஒன்று இந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா வட்டார வழங்கல் அலுவலகத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். கம்பல்சரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்க முடியும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.